இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் செடி அவரை தாங்க பறிக்கிறோம். செடி அவரையில் நிறைய காய்கள் வச்சுருந்தது. அந்த ஒரே ஒரு தொட்டியில், அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் தொட்டியில் இந்த ஒரே ஒரு செடி மட்டும்தான் இருந்தது. அது கூடவே ஏற்கனவே ஒரு செடி ஒரு 3-4 செடி அது கூட படர்ந்து வந்துட்டு இருந்தது. நான் அந்த அதலக்காயை வேரோட அந்த கிழங்க பிடுங்கி வேறு ஒரு தொட்டியில் நட்டி வச்சுட்டேன். ஏன்னா இது நிறைய கிளைகள் விட்டு நிறைய படர்ந்து வளர்ந்துருந்ததுனால சரி இந்த ஒரு செடியே இதில் இருக்கட்டும் அப்படின்னு விட்டு வச்சேன். இதில் ஏற்கனவே நான் இந்த செடியை வீடியோ எடுத்து போட்டிருப்பேன். நிறைய பூக்கள் இருந்த மாதிரி வீடியோ போட்டிருப்பேன். அந்த பூக்கள் எல்லாமே இப்போ காய்களாக மாறி ஒரு 1/2 கிலோ கிட்ட, 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் வேணால் கம்மியாக இருக்கும், அவ்வளோ காய்ப்பு இருந்தது. இப்போ பூ இல்லை, இந்த செடியில் சுத்தமாக பூவே கிடையாது. வெறும் காய் மட்டும்தான் இருந்தது. கொத்து கொத்தாக காய்கள் தான் இருந்தது. இதுக்கு நான் போன வாரம் மீன் அமிலமும் கொடுத்துருந்தேன். மீன் அமிலம் கொடுத்தா செடிகள் பச்சைத்தன்மை அதிகமாக இருக்கும். அந்த செடிகள் பார்க்குறதுக்கு எப்பயும் ஒரு ஃப்ரெஷ்ஷான தன்மையோடு இருக்கும். இந்த அளவுக்கு இருந்தது. மரத்தில் காமிச்சேன் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு நமக்கு அவரைக்காய் கிடச்சிச்சு. எல்லாத்தையும் ஒன்று விடாமல் எல்லா காய்களையும் நம்ம பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மொத்தமாக பறிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தேன், சரி அந்த பறித்த காம்பு எல்லாமே உங்களுக்கு காஞ்சி தான் போகும். அது வாடி ஒரு மாதிரி குச்சி மாதிரி காஞ்சி போயிடும். சரி எல்லாத்தையும் அதை முனையெல்லாம் கட் பண்ணி விடலாம். காய்ப்பு முடிஞ்சதுனால நான் கட் பண்ணி விட்டுட்டு, இது திருப்பி இன்னும் கொஞ்சம் துளிர் வச்சுருந்தது. சில இடத்துலலாம் கொடியில் துளிர் இருந்தது. அதனால் காஞ்ச இது வரைக்கும் கட் பண்ணி விட்டேன். பறிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த முனைகளில் நம்ம பறித்ததுக்கப்புறம் அந்த முனையெல்லாம் வெட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி விட்டுட்டு, சில காஞ்ச குச்சியெல்லாம் அடியில் இருந்தது ஏற்கனவே, அது பழுத்து போன இலை இது எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டேன். நம்ம ஒரு செடி நல்லா வளரணும் அப்படின்னா அந்த செடிக்கு தேவையான உரத்தை நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு 2 தடவையாவது நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். நான் மீன் அமிலம் வீட்டிலையே நான் ரெடி பண்ணி வச்சுருந்ததுனால அந்த மீன் அமிலம் கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு வாட்டி எல்லா செடிகளுக்கும் நான் எப்பயுமே கொடுத்துருவேன். அது இல்லாமல் நம்ம கீழே அரிசி பருப்பு கழுவுற தண்ணி எதையும் கீழே ஊற்ற மாட்டேன். அரிசி பருப்பு கழுவுற தண்ணி, மீன் கறி அலசுகிற தண்ணி எல்லாத்தையும் எப்பயும் நான் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுட்டே இருப்பேன். அது கூட கொஞ்சம் புளிச்ச மோர் எல்லாத்தையும் கலந்து, அதுவும் ஒரு 4 நாள் 5 நாள் ஆயிடுச்சுன்னா அந்த தண்ணியவும் நம்ம செடிகளுக்கு ஊற்றும்போது கண்டிப்பாக நமக்கு ஒரு நஞ்சு இல்லாத காய்கறி இயற்கையாக ஆர்கானிக்காக கிடைக்கிதுன்னா இதுதான் அது. அவரைக்காய் செடியில் எப்பயுமே அஸ்வினி பூச்சி வரும். அஸ்வினி பூச்சி இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டே அந்த அஸ்வினி பூச்சிக்கு ஒன்று நிறைய இருந்துச்சுன்னா அந்த இடத்துல இருக்க கிளைகளை நம்ம உடச்சி விட்டுறலாம். இல்லை தண்ணி வச்சு நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை தண்ணியில் நல்லா கரைச்சி அதை நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இல்லை செடிகளுக்கு தெளித்து விடலாம். நம்ம செடிகளுக்கு மண்புழு உரம் கொடுக்கணுன்னு அவசியமே கிடையாது. ஏன்னா அந்த தொட்டியில் ஏகப்பட்ட மண்புழு இருக்கும். நம்ம கொடுக்க வேண்டியதெல்லாம் உரம் மட்டும்தான் கொடுக்கணும். காய்கறி வேஸ்ட்டு இருக்கும். அந்த காய்கறி நம்ம சமையலுக்கு பயன்படுத்துறது போக காய்கறி கழிவை எடுத்துகிட்டு இந்த தொட்டியில் இருக்க மண்ணை கிளறி விட்டு மண்ணில் ஒரு சின்ன பள்ளம் தோண்டி அந்த காய்கறி வேஸ்ட்டை போட்டு மூடி வச்சாலே அதுவே 2 வாரத்தில் நல்லா உங்களுக்கு உரமாயிடும். அந்த உரமும் நம்ம அடிஷ்னலாக கொடுக்குற இந்த மீன் அமிலம், அப்புறம் வாழைப்பழ கரைசல், வாழைப்பழ கரைசல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் இன்னும் அதை வடிகட்டலை. வாழைப்பழ கரைசல், அப்புறம் புளிச்ச மோர், அரிசி பருப்பு கழுவுற தண்ணி, இதை கொடுத்தாலே நம்ம செடியோட வளர்ச்சியை நம்மளால் பார்த்துக்க முடியும். அந்த செடி பச்சை தன்மை அவ்வளவு பச்சையாக இருந்தது பார்க்குறதுக்கே. இந்த மாதிரி பழுத்த இலையெல்லாம் கொஞ்சம் அப்பப்போ நம்ம வெட்டி விட்டுட்டாலே செடி இன்னும் கொஞ்சம் அதுக்கு வெயில் உள்ளே போய் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். நானே எதிர்பார்க்கலாம் ஒரு செடியில் எனக்கு இவ்வளோ காய்கள் கிடைக்கும்னு. இதுதான் என்னோட முதல் அனுபவமே. இவ்வளோ காய் கிடைச்சதே எனக்கே இது முதல் அனுபவம்தான்.